எல்லாருக்கும் வணக்கம். நான் வெல்ல முடியுமா டெஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்து படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு எழுதலை. எனக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. பயங்கர ஃபீவர் இருந்தது. புக்ஸ் எடுத்து என்னால் படிக்க முடியல. ஸோ இப்போ தான் நான் உடம்பு சரியாக வந்திருக்கேன். ஸோ இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் நான் வந்து படிக்கல. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு யூனிட் 8, யூனிட் 9, ஃபிசிக்ஸு, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து இன்னும் கவர் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நான் 3rd டெஸ்ட் வந்து எழுத போகிறேன். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, ஜியாகிரஃபி, ஜிஎஸ் வைஸில் இருக்குது. தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் இருக்குது. ப்ளஸ் 2015 2024 வரைக்கும் இருக்கிற ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன். இப்போ நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்துட்டு டெஸ்ட் போர்ஷனை வந்து நான் எப்படி கவர் பண்ண போகிறேன். நான் 2 டெஸ்ட்டு படிக்காம விட்டுட்டேன் இல்லையா, அந்த டெஸ்ட்டை வந்து எப்படி கவர் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக நம்ம வந்து மே மாதம் முடியறதுக்குள்ளே எல்லா சிலபஸையும் A to Z வரைக்கும் முடிக்க போகிறோம். ஸோ நான் எப்படி இதெல்லாம் வந்து செய்ய போகிறேங்கிறது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் நடுவில் ஃபேமிலி இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸால் ஸ்டடீஸ் வந்து நடுவில் ட்ராப் ஆகிக்கலாம். அது நேச்சுரல், அது ஒன்றும் பண்ண முடியாது. பர்டிகுலர் ஃபார் மேரிட் விமன்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்காக அதே இடத்துல உடஞ்சி விட்டுறக்கூடாது. ஸோ என்னோட எழுந்து வாங்க, நம்மளும் இந்த வாடி டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறேன். ஏன்னா இது 4மே நல்ல பல்கான சப்ஜெக்ட். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, ஜியாகிரஃபிலாம். ஸோ ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துலாம். நான் ஒரு ஃபஸ்ட்டு 2 hours வந்து ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன். அடுத்த 2 hours தமிழ் படிக்க போகிறேன். என் தமிழ் சிலபஸ் வைஸ் படிக்கணும். இது வரைக்கும் நான் சிலபஸ் வைஸ் படிச்சதே கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து புக் வைஸ் படிச்சிருக்கேன், சிலபஸ் வைஸ் படிச்சதே இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி படிக்க போகிறேன். அதனால் நான் வந்துட்டு ஒரே சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஒரு half day இல்லை ஃபுல் டேக்கு என்னால் எடுத்துக்க முடியாது. நான் சீக்கிரமாக லேசி ஆகிடுவேன். ஸோ 2 hours அதை ஸ்பிட் பண்ணிட்டா கொஞ்சம் நமக்கு அது போர் அடிக்காமல் சப்ஜெக்ட் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 hours நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். அடுத்த 2 hours வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் படிப்பேன். அதுக்கடுத்த 2 hours மறுபடியும் ஹிஸ்ட்ரி படிப்பேன். அப்புறம் மேக்ஸ் நடுவில் ஒரு 1 hour போட்டு பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சிலபஸில் எல்லா டாபிக்ஸுமே இருக்குது. நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 4 டாபிக்ஸ் கவர் பண்ணி போகலாம். மிச்சம் இருக்க 3 டெஸ்ட்டில் மீதி இருக்க டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன். ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேர் டு ஸ்டடி எழுதி வச்சிருக்கேன். சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், அரேபியர்கள், முகலாயர்கள், மராட்டியர், இதெல்லாம் அதாவது இதெல்லாம் 7th 11th இருக்கும் இல்லையா, நமக்கு பரிச்சயமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸை வந்து படிக்க மறந்துடாதீங்க. தென்னிந்திய வரலாறு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அது கீழே வர இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிக்க மறந்துடாதீங்க. விச் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ஸ். இன்க்ளூடிங் இந்த வேற்றுமை ஒற்றுமை 12th ethicsல இருக்குது இந்த பாயிண்ட். இதெல்லாம் படிக்க மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி சிலபஸ். இதில் தான் நான் வந்துட்டு 2 hours படித்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 2 மணி நேரம், முதல் 2 மணி நேரம் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். அடுத்த 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour மேக்ஸ் போடுவேன். மறுபடியும் 2 மணி நேரம் ஹிஸ்ட்ரி, 2 மணி நேரம் தமிழ், 1 hour மேக்ஸ். இப்படி மிக்ஸ் பண்ணி படிக்கும்போது எனக்கு போர் அடிக்காது. அதே மாதிரி கண்டினியூவாக என்னால் ரொம்ப நேரம் அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி இல்லையா, எனக்கு வந்து இதுதான் சூட்டபிள் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். இனிமேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அதே இடத்துல விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க, படிக்கலாம். அப்புறமா போய் இந்த பிரச்சனையை கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.